நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீ வீடு போட்டு கீ எடுத்துட்டு போயிடு. இந்தா போலாமா? அம்மாவை கூட்டிக்கிட்டு எங்க கிளம்புற? மானசி, நான் பானுவையும் துளசியையும் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். இனி என்னால உன் கூட இருக்க முடியாது. எழுந்ததை பத்தி கூட நான் கவலைப்படல. ஆனா என் பொண்ணு மனத்தை நான் காப்பாத்தியே ஆகணும். வாமா துளசி, நம்ம போலாம். இது ஏன் பேர்ல இருக்க வீடு, அப்புறம் ஏன் நீங்க இங்க இருந்து போகணும்? இந்த வீடு எப்படி உன் பேர்ல இருக்குது சொல்லு. அந்த சந்திரன் குடும்பத்தோட அனுமதி இல்லாம உன்னால ஏதாவது செய்ய முடியுமா? உன் தங்கச்சியோட மானத்தை காப்பாத்த உன்னால முடியுமா? அந்த துணிச்சல் மட்டும் உனக்கு இருந்திருந்தா என் பொண்ணை கூட்டிட்டு போக நான் யோசிச்சிருக்க மாட்டேன். உன்னால அப்படி செய்ய முடியாது. அப்புறம் எந்த தைரியத்துல எங்களை போக வேண்டாம்னு சொல்ற? சந்தனோட 2வது பொண்டாட்டியா இவங்க வாழணுமா? அதான் உன்னோட ஆசையா? நீங்க வா. பெரியப்பா கூட நீ கிளம்புறதா இருந்தா போ, உன்னை நான் தடுக்க மாட்டேன். ஆனா அம்மாவை நான் உன் கூட அனுப்ப மாட்டேன். நான் என் அம்மாவோட தான் கிளம்புவேன். உன்னை நம்பி நான் எப்படி அம்மாவை விட்டுட்டு போறது? அன்புன்னா உனக்கு என்னன்னு கூட தெரியாது. அம்மா இப்போ ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறாங்க. சில நேரம் அம்மா மனநலம் தவறுன மாதிரி ஏதேதோ பேசிட்டு இருக்காங்க. அம்மாவை நல்லபடியா பாத்துக்க உன்னால முடியுமா? முடியும். நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தான் அம்மாவை பாத்துக்க முடியும்னு சொல்றேன். நீ இப்பவும் என்ன பழைய மனசியா பார்க்காத. என் மனசுல அடக்கி வச்சிருக்க எதையும் நான் இப்போ வெளியே சொல்லல, அவ்வளவுதான். நான் இப்ப அனுபவிக்கிற இந்த வலிய வேற யார்கிட்டயும் சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு எனக்கு தெரியும். உன்னை எப்படி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுன்னு நான் யோசனை பண்ணிக்கிட்டே தான் இங்க வந்தேன். என்னை இங்க அனுப்புனதே அந்த ஆள் தான். டிஸ்சார்ஜ் ஆனதுமே அந்த ஆள் வரப்போறது காராளிக்கு இல்ல, நம்ம வீட்டுக்கு தான். நீ எங்கேயும் தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு தான் உன்னை தடுக்க சொல்லி என்னை இங்க அனுப்பி வச்சிருக்கான். இனி நீ இங்க இருந்தா உன்னோட வாழ்க்கையே அவன் அழிச்சிருவான். என்னால எந்த உதவியும் பண்ண முடியாது. எந்த நோக்கத்துக்காக அந்த ஆள் இந்த வீட்டை என் பேர்ல வாங்கினான்னு புரிஞ்சிக்க எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. உன் கூட இப்ப அம்மாவும் வந்தா பெரியப்பா குடும்பத்துக்கு அது ரொம்ப பாரமா இருக்கும். அம்மா என் கூட இருக்கட்டும்மா, நீ நான் சொல்றத கேளு. நான் இப்ப இத உன்கிட்ட சொல்றது அந்த ஆள் கூட வாழணும்ன்ற ஆசையில இல்ல. அது இனிமே என் வாழ்க்கையில நடக்காதுன்னு எனக்கு தெரியும். நீ எப்படியாவது தப்பிச்சு போயிடு, அந்த கவலை மட்டும்தான் இப்ப என் மனசுல இருக்கு. அம்மாவை இங்க விட்டுட்டு நீ கிளம்பி போ. இப்ப நீ என் கூட வா.
நீங்க துளசியை கூட்டிட்டு போங்க பெரியப்பா. அம்மா என் கூட இருக்கட்டும். வேண்டாம், அம்மா கூட தான் நான் போவேன். நான் இப்போ சொன்ன எதுவுமே உனக்கு புரியலையா துளசி? நீ எல்லாமே உனக்காக மட்டும்தான் சொல்ற. இப்ப என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. நான் இனி காராளிக்கு போக முடியாது. இந்த வீட்ல எனக்கு துணையா அம்மாவாவது இருக்கட்டுமே. நான் அம்மாவை நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சத்தியம் பண்ணி சொல்றேன். இருந்தாலும் இதை அவ நம்பவே மாட்டேங்கிறா. இவ இப்ப சொல்றதும் நியாயம் தானே. மானசி காராளிக்கு போக போறதில்லன்னு முடிவு பண்ணதுனால இப்ப பானுவும் என் கூட வந்துட்டா இங்க இவ தனியா இருப்பாள்ல. இந்த வீட்லயே நீ வாழ்ந்தா இந்த குடும்ப வீட்டை விட்டு வெளியில போனோங்கிற வருத்தமும் இருக்காது. முதல்ல இந்த வீடு துளசி பேர்ல இருந்துச்சு, இப்ப மானசி பேர்ல வந்துருச்சு. ஒரு வித்தியாசம் மட்டும்தானே இருக்கு. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு துளசியை இன்னொரு வீட்டுக்கு நாம அனுப்பிதானே ஆகணும். அதனால இப்போதைக்கு நீ மட்டும் இங்க இருமா. துளசிய நான் கூட்டிட்டு போறேன். துளசிக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணிரலான்னு நானும் பாஸ்கரனும் முடிவு பண்ணிட்டோம். அம்மா, இவ பெரியப்பா கூட போகட்டுமா? நீ இங்கே இரு. பெரியப்பா கூட போயிட்டு வாமா. என்ன பத்தி இப்ப யோசிக்காத. முதல்ல உன்னோட வாழ்க்கைய பாரு. போயிட்டு வாமா. ஸ்ரீலக்ஷ்மி, அந்த பேக்கை எடுத்து வண்டியில வையுமா. அந்த பேக் எப்படி கொடுமா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த ஆள் இங்க தான் வரானா. நான் வேற வழி இல்லாம தான் இங்க இருந்து போறேன். அம்மாவை கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு வேற இடமும் இல்லைல்ல. நீ அப்பப்ப வந்து அம்மாவை பாத்துக்கோ. நீ இருக்கிறங்கிற நம்பிக்கையில தான் நான் போறேன். இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் நான் சொல்றேன் அண்ணி. துளசி வாமா, வண்டியில ஏறு. அம்மா, அம்மா, அவன் வந்துட்டானா? அவன் இப்பதாங்க வந்தான். அவனை பார்த்ததும் தாங்க எனக்கு உயிரே வந்துச்சு. ஹால்ல தான் இருக்கான்.
நீ வீட்டை விட்டு திடீர்னு கிளம்பி போயிட்டேன்னு இவ எனக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டா. நீங்க மேலப்பாட்டுக்கு போயிருந்தீங்களா? இனி அந்த சந்திரன்கிட்ட இந்த துளசியை காப்பாத்துறதுக்கு ஏதாவது செஞ்சுதானே ஆகணும். அவளை காப்பாத்துறதுக்கு இப்ப நீங்க என்ன செஞ்சுட்டு வந்தீங்க? இதுக்கு மேல கருணாகரம் வீட்டில் அவங்க இருக்கவே கூடாது. அவங்க பெரியப்பாவை வர வச்சு துளசியும் பானுவியும் அவர் கூட அனுப்பிட்டேன். அப்போ அவங்க அங்க போயிட்டாங்களா? ஆமா. என்னைக்கா இருந்தாலும் வெளியில போய் தானே ஆகணும். ஒரு ஆம்பளை துணை இல்லாம வாடகை வீட்லயும் இருக்கவே முடியாது. சந்திரன் ஹாஸ்பிட்டல்லேருந்து வரத்துக்கு முன்னாடியே அவங்க ஆளுங்க டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கம்மா. நந்து எங்க இருக்கான்னு தெரிஞ்சுதாங்க? ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டை விட்டே போயிட்டான்னு சொல்றாங்க. கருணாகரன் திரும்ப வருவான்ற நம்பிக்கை எனக்கு இல்லவே இல்லைம்மா. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் சந்திரன் அவரை வெளியே விடவே மாட்டான். அவன் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு பையனை பார்த்து துளசி கல்யாணத்தை முடிச்சிடணும். அதையும் சீக்கிரமா செஞ்சாகணும். நம்மால முடிஞ்சது அது மட்டும்தான். துளசி இறங்கம்மா. பாட்டி, துளசி சித்தி வந்திருக்காங்க. ஐயோ கடவுளே, இவளையும் கையோட கூட்டிட்டு வந்திருக்காரே. கூட்டிக்கிட்டு வந்துடாதீங்கன்னு இங்க இருந்து கிளம்பும் போதே சொல்லி அனுப்புனேன். உள்ள போமா. நல்ல வேலை, அந்த பானுவாவது வரல. துளசி சித்தி. சித்தி நீ இங்கதாம்மா இருப்பா. வாமா. நீ எக்ஸாம்லாம் எப்படி எழுதுன? நல்லா எழுதிருக்கேன். நீ என்ன துளசி இங்க வந்துட்ட? கருணாகரன் திரும்பி வர்ற வரைக்கும் துளசி இங்கதான் இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதான் அவளை இங்க கூட்டு வந்திருக்கேன். சரி, நீ உள்ள வாமா. வா சித்தி, உள்ள போலாம். நீங்க இப்படி வந்துட்டீங்கன்னா பானுமதி அங்க தனியா இருப்பால? பானுமதி அங்க தனியா இருக்கிறான்னு யார் சொன்னா? அங்க மானசி வந்திருக்கா. வீட்டை விட்டு வர வேண்டிய நிலைமையெல்லாம் பானுக்கு கிடையாது. மானசி அங்க இருக்கானா அப்ப துளசியும் அங்கே இருக்க வேண்டியது தானே? இனி அவ அங்கே இருக்க வேண்டாம். அதுதான் முக்கியம். நீ ரூமுக்கு போமா. நீ போமா, நான் வரேன். அனு அக்கா வீட்ல இல்லையா பெரியம்மா? அவ திருச்சிக்கு ஒரு ட்ரைனிங் விஷயமா போயிருக்கா. ஒரு வாரம் ஆகும். நீங்க வாங்க சித்தி. நீ போமா. நீங்க 2 பேரையும் அழைச்சிட்டு வருவீங்கன்னு அவ போகும்போதே சந்தேகப்பட்டா. அவளுக்கு மட்டும் இது தெரிஞ்சா பெரிய பிரச்சனை வரும். அவ சீக்கிரமா இந்த வீட்டை வித்துட்டு போகணும்னு தான் ஆசைப்படுறா. ஆனா இப்படி ஒரு சூழ்நிலையில இவளை அப்படி விட்டுட்டு வர முடியுமா? உங்க யாருக்குமே துளசி ஒரு பாரமா இருக்க மாட்டா. கருணாகரன் வந்தாலும் இல்லைன்னாலும் சீக்கிரமாவே துளசிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு நானும் பாஸ்கரனும் முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி தான் இந்த வீட்டை நாம வித்துருவோமே. வித்தா என்னடி? இவ கல்யாணம் முடிகிற வரைக்கும் எங்க நாம போனாலும் அவ என் கூடவே இருப்பா. பானுமதியையும் சேர்த்து நான் கூட்டிட்டு வந்திருந்தா நீ ருத்ர தாண்டவமே ஆடி இருப்பியே. தின்ன சோத்துக்காவது நாம நன்றி விசுவாசமா இருக்கணும். பழசையெல்லாம் மறக்க என்னால முடியாது. பார்வையாலேயோ வார்த்தையாலேயோ துளசியை யாரும் காயப்படுத்தக்கூடாது. பானு கால் பண்ணா நீ அவகிட்டேயும் தைரியம் சொல்லு.
நீங்க சொல்றது உண்மையா சித்தி? இங்க தங்கறதுக்கு தான் வந்திருக்கீங்களா? கொஞ்ச நாள் நான் இங்க தான் இருப்பேம்மா. அம்மா வர எப்படியும் லேட்டாக தான் ஆகும். அம்மா வந்ததுக்கு அப்புறம் நீங்க போங்க. உங்க அப்பா இங்க தான் இருக்காரா? அப்பா எப்பயாவது தான் வருவாரு. நாங்க இந்த வீட்டை வித்துட்டு அப்பா வேலை பார்த்த இடத்துக்கே போலான் இருக்கோம். நந்துவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதாமா? இல்ல பெரியம்மா. எப்படிப்பட்ட குடும்பம் இது? எவ்வளவு பெரிய குடும்பமா இருந்தாலும் வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை சரியில்லைன்னா அந்த குடும்பமே அழிஞ்சு போயிடுமா? நந்து எதுக்காக சந்திரனை வெட்டினாங்கிறது உண்மையிலே எனக்கு இப்பதாம்மா புரியுது. சந்திரனோட எண்ணம் உனக்கு தெரிஞ்சிருந்தோம் நீ ஏன் துளசி இப்படி முட்டாள்தனமா நடந்துக்கிட்ட? உங்க பெரியப்பாக்கு இது சத்தியமாவே தெரியாது. தெரிஞ்சிருந்தா இந்த வீட்டை விற்க ஒத்திருந்திருக்கவே மாட்டாரு. என்ன சொல்றது பெரியம்மா? அந்த ஆளு திட்டம் போட்டு எங்களை ஏமாத்திட்டான். என் அப்பா கிட்ட ஒரு தடவை போன்ல பேசினேன். அப்பா இருக்கிற இடம் அவனுக்கு தெரிஞ்சதுனால நாங்க அவனை நம்பிட்டோம். இருந்தாலும் அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் வீட்டை விற்க நினைச்சேன். ஆனா அந்த ஆளு நல்லா ஏமாத்திட்டான். மானசி என்னம்மா சொல்றா? அக்கா தான் நீ எங்கேயாவது தப்பிச்சு போயிடுன்னு என்கிட்ட சொன்னா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த ஆளு நேரா எங்க வீட்டுக்கு தான் வரானா. அதுக்கு மேல என்னால எப்படி அங்க இருக்க முடியும்? உன்னை எங்களால இப்படியே அம்போன்னு விட முடியுமாமா? ஆனா இங்க ஏற்கனவே பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குமா. எங்க மருமகன் எப்படியாவது இந்த வீட்டை விற்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னா அவர் வேலை பார்க்குற இடத்துல ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்தது உனக்கே தெரியும்ல. எப்படியும் இன்னும் ஒரு வாரத்துல இந்த வீட்டை நாங்க வித்துருவோம். அதுக்குள்ள உங்க அப்பா வந்துருவார்ல. நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. நீ வாமா, சித்தி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணட்டும். வா. நீ சந்திரனை போய் பாத்தியா கிரி? நான் இப்பதாங்க வந்தேன். அவனை போய் பார்க்கவே பயமா இருக்குடா. அவன் உடம்பு மட்டும்தான் இங்க இருக்கு. எனக்கு தெரியும்டா, அன்னைக்கு ராத்திரி அவன் ஊரை விட்டு ஓடி இருப்பான். இத சொன்ன அவன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான். இப்ப அதை விட ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. துளசி இப்போ அவங்க வீட்லயே இல்ல. நீ சொல்றது உண்மையா கிரி? அவன் எங்க போயிருப்பா? அவங்க பெரியப்பா வந்து அவளை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. இனிமே அவ அங்கதான் இருப்பான்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்த அவர்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சா அவர் ஒரு நிமிஷம் கூட ஹாஸ்பிட்டல்ல இருக்க மாட்டாரு. எக்காரணம் கொண்டும் இப்போதைக்கு இந்த தகவல் அவனுக்கு தெரியக்கூடாது. இவன் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வர்ற வரைக்கும் அவனுக்கு தகவல் சொல்லக்கூடாது. எனக்கு பயமே உன் மேலதான். நான் இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லுவேன்னு நீங்க நினைக்கிறீங்களா முதலாளி? கிரி சொல்லலான்னு நினைச்சப்ப தடுத்தவளே நான் தான். நான் இனி இவனை பார்க்க போறதே இல்லை. அவன் கேட்கிற எந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்லவே முடியல. அவன் என்னை பத்தி கேட்டா நான் வெளியில இருக்கேன்னு சொல்லிடுங்க. போங்க. அந்த துளசிக்காக தான் இவ இதெல்லாத்தையும் பண்ணா. அவ கைவிட்டு போயிட்டான்னு தெரிஞ்சா இவன் பைத்தியம் ஆயிடுவான். எல்லாம் வெறும் வேஸ்ட்னு புரிஞ்சு போச்சுடா. நான் படுத்த படுக்கையானதும் உனக்கு செல் படுக்கல. சந்திரன்,
வேண்டாம். அந்த பொடியன் ஊரை விட்டு ஓடிட்டான்னு தான் சொல்ல வரேன்னா அதை கேட்க நான் விரும்பல. அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டான். அவன் அந்த ஸ்கூல் வாத்தியார் பாலம் வீட்டில் தான் ஒளிஞ்சிருக்கணும். உன்னால அந்த ஆளை வீட்டுக்குள்ள போய் தேட முடியுமா? என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த ஆள் வீட்டில் போய் தேடி பார்க்குறோம். அப்புறம் கிரண், சுபில், இந்த 2 பசங்க தான் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. அவங்களுக்கு சந்தேகமே வராம நீ வாட்ச் பண்ண. கருணாகரன் ஊர்ல இல்லாததுனால அவன் அம்மாவையும் அக்காவையும் விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டான்னு நான் அப்பா கிட்ட சொல்லியிருந்தேன். எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும். நைட்டு கருணாகரன் வீட்டை சுத்தியும் நீங்க நிக்கணும்டா. அம்மாவையும் அக்காவையும் பார்க்க அவன் கண்டிப்பா வருவான். எனக்கு கன்ஃபார்மா தெரியும்டா. அதனாலதான் சொல்றேன். நீ எல்லாம் ஒழுங்கா முயற்சி பண்ணியிருந்தா அவனை ஈஸியா தூக்கி இருந்திருக்கலாம். மானசிய முழுசா நம்ப முடியாத. என் உண்மையான நோக்கம் தெரிஞ்சதுமே அவ ஆள் மொத்தமா மாறிட்டா. துளசிய அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப கூட அவ முயற்சி பண்ணுவா. அதே மாதிரி நீ அந்த பாஸ்கரம் வீட்டையும் கண்காணிக்கணும். சரிண்ணே. அவன் புள்ள கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதுக்கு நடுவில் அவன் இவளை கூட்டிட்டு போக கூட முயற்சி பண்ணலாம். நான் ஹாஸ்பிட்டல் இருந்து அந்த வீட்டுக்கு போகும்போது அங்க துளசி இருந்தாகணும். ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனதும் நீங்க அங்கதான் போவேன்னு ஏன் அடம் பிடிக்கிறீங்க? ஆமாண்டி, நான் அடம் தான் பிடிக்கிறேன். நான் டிஸ்சார்ஜ் ஆகி எங்க வாழ்ந்தாலும் கூட துளசி இருக்கணும். இல்லைன்னா என் உடம்புலையும் மனசுலையும் ஏற்பட்டிருக்கிற காயம் நிரந்தரமா ஆறாது. யாரு? யாரு? கிரணா? கிரண் தான். வா வா. இந்தாங்கண்ணா. சரி வா. ட்ரெயின் டிக்கெட் எல்லாம் ரெடி ஆயிருச்சு. ஆனால் நீ நினச்ச மாதிரி ஜெயகிருஷ்ணன் சார் உன் சின்னக்காவெல்லாம் கூட்டிகிட்டு போகலை. நிம்மதியாக இங்கேருந்து கிளம்பலான்னு ஆசைப்பட்டேன். சந்திரன் கிட்ட சின்னக்கா மாட்டிக்கிட்டு முழிக்கும் போது என்னால் எப்படி போக முடியும்? சின்னக்கா இப்போ அந்த வீட்லேயே இல்லை. உங்கள் பெரியப்பா வந்து சின்னக்காவை கூட்டிகிட்டு போயிட்டாராம். இப்போ உங்கள் அக்கா பெரியப்பா வீட்டில் இருக்காங்க. இப்போ உங்கள் பாஸ்கர் மாமா தான் சின்னக்காவை பார்த்துக்கிறாரு. அப்போ அம்மா? உங்கள் அம்மாவும் அங்கே தான் இருக்காங்க. நீ ஹைதராபாத்துக்கு போய்தான் ஆகணும். நான் வர வழியில் கொஞ்ச நேரம் அந்த கிரியும் ஆட்களும் என்னை ஃபாலோ பண்ணாங்க. அவங்க இப்படி தான் சுபினையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம். நீ எதை பற்றியும் யோசிக்காதப்பா. இன்னைக்கு நைட் ட்ரெயினுக்கு ஊரை விட்டு போயிடுப்பா. நீங்கள் சாப்பிட்டு உள்ளே இருங்க, நான் நைட்டு வரேன். உங்களுக்கு லேட் ஆகுதுன்னா நீங்கள் கிளம்புங்கண்ணே. நீங்கள் போனதுக்கப்புறம் நான் போகிறேன்ப்பா. அதெல்லாம் வேண்டாம். நைட்டு 11:30 மணிக்கு ட்ரெயின். நீங்கள் அதுக்கு முன்னாடியே கிளம்பிடுங்க. சரிடா, நைட்டு பார்க்கலாம். நான் கதவை பூட்டிட்டு வரேன்ப்பா. நீ சொன்ன எல்லாத்தையும் வாங்கிட்டமா? கிரையான்ஸ் வாங்குனீங்களாப்பா? கிரையான், சாக்லேட் எல்லாம் வாங்கியிருக்க. அப்பா, துளசி சித்தி வந்திருக்காங்க. துளசி சித்தியே தாத்தாவும் கூட்டிட்டு வந்தாரு. துளசி மட்டும்தான் வந்திருக்காளா? சித்தி மட்டும்தான் வந்திருக்காங்க. ச்சே, கிழவன் இப்படி பண்ணிட்டானே.
நீ உள்ள போமா. நான் நினைச்சதுதான் நடந்திருக்கு. மாமா அவளை கூட்டிட்டு வந்துட்டார்ல. என்னதான் பண்றதுப்பா? வீட்டை வாங்குறவங்க கிட்ட நான் இன்னைக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டேன். நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம் சொல்லிட்டு வந்திருக்கேன். அவங்க அதுக்கு ரெடியா இருக்காங்க. வாங்க போறது NRI பார்ட்டி. ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்ததும் நாம உங்களுக்கு கீ கொடுத்தாகணும். இவளை இப்ப நம்மளால கூட்டிட்டு போக முடியுமா? ஒரு வாரமாவது டைம் இருக்கும் தான் நான் நினைச்சேன். இதுக்கப்புறம் துளசியை நம்ம கூட்டிட்டு போய் தான் ஆகணும். வேற வழியே இல்ல மாப்ள. இங்க பாருங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதுக்கு நான் ஒத்துப்பேன்னு யாரும் நினைக்காதீங்க. அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா உங்க மாமாவும் பாஸ்கரும் பேசிக்கிட்டாங்க. அதுக்கு எல்லாம் செலவையும் அந்த பாஸ்கர் பாத்துக்கிறாராம். துளசியை கூட்டிட்டு போக வேற இடமே இல்லாததுனாலதான் உங்க மாமா இங்க கூட்டிட்டு வந்தாராம். கொஞ்சம் பொறுமையா இருங்க மாப்ள. நம்ம வீட்டுல இருக்கிற பொண்ணுக்கு அவர் கல்யாணம் பண்ணி வைப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவளை எப்படியாவது அங்க இருந்து அனுப்பணுங்கிறது தான் அந்த பாஸ்கரோட நோக்கம். அந்த ஆள் அதை சாதிச்சிட்டான். அதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும்ல. இனி இவ விஷயத்துல அந்த ஆளு ஏதாவது உதவி பண்ணுவாருன்னு யாரும் எதிர்பார்க்காதீங்க. இனி எல்லாத்தையும் நாம தான் பாத்துக்கணும். எப்படியாவது ஒரு பையனை கண்டுபிடிச்சு நாம கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணா அந்த ஆள் வேணும்னா 5 பவுன் நகை போடுவார், அவ்வளவுதான். அதுக்கு மேல அவரு எந்த உதவியும் பண்ண மாட்டாரு. இப்ப நான் ஓப்பனா ஒரு விஷயம் சொல்றேன். சந்திரனை பகச்சிக்க என்னால முடியாது. அவன் கிட்ட இருந்து நான் கொஞ்சம் பணம் வாங்கியிருக்கேன். இந்த வீட்டை வித்து வர பணத்தை வச்சு சந்திரனோட கடனை அடைக்க முடியாது. தேவையில்லாத விஷயத்துல நாம தலையிடாம அவளை திரும்ப அவ வீட்லயே விட சொல்லி நீங்க மாமா கிட்ட சொல்லுங்க. துளசி ஒன்னும் அனாதை கிடையாது. அவளுக்கு அம்மா இருக்காங்க, கூட பிறந்தவங்க இருக்காங்க. இப்ப அவளை பாத்துக்க வேண்டிய பொறுப்பை யாரும் ஏத்துக்க வேண்டிய தேவையில்லை. இது உன்னோட ட்ரெயின் டிக்கெட். நீ அங்கே போனதும் எங்கள் அண்ணன் ஃபோன்லேருந்து எனக்கு கால் பண்ணு. நீ துளசி அக்காவை போய் பார்த்துட்டு எல்லா தகவலையும் என்கிட்ட சொல்லு. எங்கள் அம்மாவையும் போய் பாரு. மச்சான், நீ என் உயிர் நண்பன்டா. இனி உன் இடத்துலேருந்து நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நீ எக்காரணத்து கொண்டும் உன் ஃபோன்லேருந்து யாருக்கும் கால் பண்ணிடாத. நீ சின்னக்கா கிட்டேயோ இல்லை ஸ்ரீலக்ஷ்மி கிட்ட பேசணும்னு தோணுச்சுனாலும் என்கிட்ட சொல்லு. நான் அவங்கக்கிட்ட போய் சொல்கிறேன். வா கிளம்பலாம், ட்ரெயினுக்கு லேட் ஆயிடுச்சு. நீ ஒளிஞ்சிருந்தா நாங்க கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சியடா? சீக்கிரம் வாங்கடா. எஸ்கேப் ஆயிட்டானுங்கடா. மிஸ் ஆயிட்டானுங்களா? ஹலோ லக்ஷ்மி. ஹலோ அண்ணி. நந்து உனக்கு கால் பண்ணானா? இல்ல, நந்துவை பத்தி ஒரு தகவலும் தெரியல. இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு அம்மாவோட ஞாபகமா இருக்கு. நமக்கு தான் இப்ப வேற எந்த வழியுமே இல்லையே. உங்க பெரியப்பாவும் ஸ்ட்ரிக்டா உங்க அம்மாவை கூட்டிட்டு போன்னு சொல்லலையே. எவ்வளவு நாள் என்னால இங்க இருக்க முடியும்னு எனக்கே தெரியல. நான் இங்க வரும்போது நான் நினைச்ச மாதிரிலாம் யாரும் இங்க என்கிட்ட நடந்துக்கல. இவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பாரம். நீங்க அங்க போனது அனு அக்காவுக்கு பிடிக்கலையா? இல்ல, பிடிக்கலன்னுலாம் இல்ல. அவங்க இந்த வீட்டை விக்கிற ஐடியால இருக்காங்க. அந்த நேரத்துல நான் ஒரு அகதி மாதிரி இங்க வந்திருக்கேன். முகத்துக்கு நேரா யாரும் எதுவும் பேசலனாலும் எல்லார் மனசுலயும் அது இருக்கு. இனி எங்க போறதுன்னு எனக்கு ஒன்னும் தெரியல லக்ஷ்மி. நீங்க எங்கேயும் போக வேண்டாம், நீ இங்க வாங்க.
சரி, நான் போனை வைக்கிறேன். ஹலோ அண்ணி. நீ வந்து நான் இன்னும் உன்னை பார்க்கலல்ல, அதான் பார்க்கலான்னு வந்தேன். அனு திருச்சிக்கு போயிருக்கா சொன்னாங்கல்ல? பெரியம்மா சொன்னாங்க. நந்து எங்க இருக்கான்னு ஏதாவது தகவல் தெரியுமா? அவ உனக்கு கால் பண்ணாம இருக்க மாட்டானே? இல்ல. வெட்டினது யாருன்னு தெரியாதுன்னு சந்திரன் சொல்லியிருக்கான். நானும் கேள்விப்பட்டேன். சந்திரன் அப்படி சாட்சி சொன்னதே அவன் கையால தண்டிக்கணும்ன்றதுக்காக தான். சந்திரனோட ஆளுங்க கையில அவன் சிக்கினா அந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரிய போறதில்ல. நந்து தலைமறைவா இருக்கான்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. உன்னை சங்கடப்படுத்தணும்னு நான் இதை சொல்லல. உங்க அப்பா திரும்ப வருவாருன்னு உனக்கு ஏதாவது நம்பிக்கை இருக்கா? உண்மை சொல்லனா அதை பத்தி தெரியாது. நீங்க தான் அதுக்கு கேஸ் எல்லாம் கொடுத்தீங்கல்ல? போன் நம்பர் ட்ரேஸ் பண்ணி போலீஸும் விசாரிச்சு பார்த்தாங்க. இதுக்காக பேப்பர்ல கூட விளம்பரம் கொடுத்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். இவ்வளவுலாம் செஞ்சும் உங்க அப்பாவை பத்தி எந்த தகவலும் கிடைக்காததால இனி நம்பிக்கை வைக்கிறதே வேஸ்ட் தான். நீ கேள்விப்பட்டிருப்பன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இந்த வீட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்க போகுது. ஒரு நாள் தான் அவங்க டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் வீட்டை கொடுத்துதான் ஆகணும். வாடகைக்கு நான் ஒரு வீடை பார்த்திருக்கேன். பெரிய வசதியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அங்க ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் புது வீட்டோட ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சு வேலைகளை கம்ப்ளீட் பண்ணணும். இனிமே நாம எல்லாரும் அங்க ஷிஃப்ட் ஆயிடலாம். உன்னை தனியா விட்டுட்டு எங்களால போக முடியாதுல்ல. உண்மையை சொல்லணும்னா அவசரப்பட்டு நீ உன் வீட்டுல இருந்து இங்க வந்திருக்கவே தேவையில்லை. சந்திர ஹாஸ்பிட்டலை விட்டு வரத்துக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆகும். வீடு மானசி பேர்ல இருக்கிறதுனால சந்திரன் ஏதாவது சொல்ற வரைக்கும் நீ அங்கேயே தங்கி இருந்திருக்கலாம். அதுக்குள்ள புது வீடு வேலை முடிஞ்சு நாங்க அங்க ஷிஃப்ட் ஆயிருப்போம். அந்த வீட்டுல எத்தனை பேர் வந்தாலும் தங்கிக்கலாம். மேலப்பாட்டுல திடீர்னு ஏதாவது பிரச்சனை வந்திருந்தா நீ அங்க வந்திருக்கலாம். இப்ப நாங்க பார்த்திருக்கிறது எந்த வசதியும் இல்லாத வாடகை வீடு. அனுபவம் சொல்றா. மாமா இந்த விஷயத்த அங்க வரத்துக்கு முன்னாடி சொல்லி இருந்தா நான் நிச்சயமா அவரை தடுத்து இருந்திருப்பேன். இனி இப்போ இருக்கிறத வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும். சரி, நான் வரேன். அப்புறம் நீ வந்ததும் நல்லதுதான். அனு இல்லாததால இங்க டைமுக்கு ஒரு டீ கூட கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு அப்பப்ப டீ குடிச்சு பழகி போயிடுச்சுல.
என்ன விஷயமா? கிரண் அண்ணா எனக்கு கால் பண்ணாரு. நந்துவை பத்தி அவன் ஏதாவது சொன்னானா? நேத்து ராத்திரி ட்ரெயின்ல ஏறி நந்து ஊரை விட்டு போயிட்டாராம். அவன் எங்க போயிருக்கான்னு தெரியுமா? நந்து எங்க போனாருன்னு எவ்வளவு தடவை கேட்டோம், அவர் சொல்லவே இல்லை. நந்து அங்க போய் ரீச் ஆனதுக்கு அப்புறம் சொல்றேன்னு சொன்னாரு. ரொம்ப தூரமா தான் எங்கேயோ போயிருக்காருன்னு நினைக்கிறேன். இப்ப எதுக்காக அவன் ஊரை விட்டு ஓடி போகணும்? அந்த ஆளுதான் பொழைச்சிட்டான்ல. இங்க நந்து வாழ அந்த ஆளுங்களோட ஆளுங்க விட மாட்டாங்க. நேத்து ராத்திரி நந்து ஸ்டே பண்ணியிருந்த இடத்துக்கு அந்த ஆளுங்க போயிருந்தாங்களாம். கிரண் அண்ணனும் நந்துவும் அங்கிருந்து எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டாங்களாம். நந்து இப்படியே எங்கேயாவது தலைமறைவா இருக்கிறது தான் நல்லது. இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் வந்தா போதும். நான் மேல பாட்டுக்கு கிளம்பலான்னு போகும்போது தான் கிரண் அண்ணா கால் பண்ணாரு. நீ அங்க போயிட்டு வா லக்ஷ்மி. அங்க என்னாச்சுன்னு எனக்கு கொஞ்சம் கால் பண்ணி சொல்லு. சரி, நான் சொல்றேன் அண்ணி. அம்மா வாங்கம்மா, நம்ம சாப்பிடலாம். வேளா வேலைக்கு எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டா போதுமா? அதோட உன் கடமையே முடிஞ்சிருச்சுல்ல. நான் என் பொண்ணு கூடவே போயிருந்திருப்பேன். உனக்காக நான் அவ கூட போகலன்னு மட்டும் நினைக்காத. எங்க 2 பேரையும் வச்சு பாத்துக்கிற மனசு அங்க யாருக்கும் இல்லைன்னு எனக்கு தெரியும். பெரியப்பா முதல்ல உங்களையும் கூட்டிட்டு போறேன்னு தானமா சொன்னாரு. பெரியப்பா உங்களை கட்டாயப்படுத்தி கூட கூட்டிட்டு போகாததுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. சொந்த வீட்ல இருந்து உங்களை கூட்டிட்டு போக வேண்டான்னு அவர் நினைச்சாரு. இப்ப ஏன் மேல நீ காட்டுற இந்த அக்கறைய ஏன் உங்க அப்பா மேல காட்டாம விட்டுட்ட? அப்பாவை என்ன பண்ணான்னு உன் புருஷன்கிட்ட எப்பவாச்சும் நீ விசாரிச்சிருக்கியா? அவர் சொன்னது மட்டும் தானமா எனக்கும் தெரியும். அவன் சொல்ற பொய்ய நீ வேணும்னா நம்பலாம். உண்மை என்னன்னு என்கிட்ட இப்ப சொல்லு. அவன் உங்க அப்பாவை திரும்ப வர வைப்பான்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மள வெறுக்கிறான். எதுக்காக நீ என்ன மட்டும் இங்க வச்சிருக்க? அவன் வந்தது ஏதாவது அனாத ஆசிரமத்துல என்ன கொண்டு போய் சேர்த்துற சொல்லு. அம்மா, யாரும் இல்லாதவங்க கூடவே நான் வாழ்றேன். இன்னும் என்னெல்லாம் நான் அனுபவிக்க போறேனோ. என்ன கொண்டு போய் நீ முதியோர் இல்லத்திலேயாவது விட்டுடு. அந்த புண்ணியமாவது உனக்கு வந்து சேரட்டும். உனக்கு அங்க கஷ்டமா ஒன்றும் இல்லையே? இப்ப அம்மா என்ன பண்றாங்கக்கா? அம்மா கிட்ட கொஞ்சம் ஃபோன் கொடுக்குறியா? அம்மா இப்பதான் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குறாங்க. அம்மாவை நினைச்சு நீ ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? அவங்க எனக்கும் அம்மா தானே. அம்மா இருக்கிற நிலைமையில என்னால எப்படிங்க நிம்மதியா இருக்க முடியும்? அம்மா அடிக்கடி சம்மந்தம் இல்லாம ஏதேதோ உளருவாங்க. ஒரு தடவை அம்மா வீட்டை விட்டு எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்க. அதையெல்லாம் நினைச்சு பார்த்தா என்னால எப்படிக்கா இங்க நிம்மதியா இருக்க முடியும்? நீ எதை நினைச்சும் டென்ஷன் ஆகாத. வருத்தப்படுவாங்க, சில நேரத்துல அழுவாங்க. ஆனா நீ சொல்ற மாதிரி எதுவும் பிரச்சனை இல்ல. அம்மா வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் நான் எப்படியாவது அவங்களை கட்டாயப்படுத்தி சரியான நேரத்துக்கு சாப்பிட வச்சிடுறேன். ஏதாவது பிரச்சனைன்னா நான் கண்டிப்பா உனக்கு கால் பண்ணி சொல்றேன். நான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் ஒன்றும் போறதில்ல. அம்மா கூடவே இங்கேயே தான் இருக்கேன். நான் சொல்றது ஒருவேளை பொய்யா இருக்கும்னு நீ நினைச்சா ஸ்ரீலக்ஷ்மி கிட்டயே கேட்டுப்பாரு. அவ எப்ப வேணா இங்க வரலாம்ல. நீ போனை வைமா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.